ஐயனார் துணையில் நம்ம ராகு இப்படி சொன்னதை கேட்டு நிலாவுக்கு செம்ம கோவம் வருது. அது மட்டும் நிலா வந்து நீ எங்காலும் நினச்சிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சோழன் தான் புருஷன், அது யாராலும் மாற்ற முடியாது. எங்களுக்கு பிடிக்காத கல்யாணம்லாம் இருந்திருக்கலாம். அதுக்காக ஒரு என் புருஷன்லாம் ஆகிறாது என்ன, யார் என்னவோ சொல்லுவாங்க. அதை கேட்டு என்னது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் என் கழுத்தில் தாலி இருக்கு, இனிமேட்டு என் பக்கத்தில் ஒரு நெருங்கி வராமல் என்கிட்ட விலகி இறங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நிலா நேராக வீட்டுக்குள்ளே போனோன்னே செம்ம கோவத்தில் போய் ரூமில் போய் கதவை சாத்திக்கிறாங்க. இது எல்லாமே மொத்த குடும்பம் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேரன் வந்து என்ன ஆகிட்டு நிலா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ரூமில் போய் உடனே நிலா வந்து செம்ம கோவத்தில் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே இங்கே கொஞ்சம் வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்கிறாங்க. உடனே சேரன் வந்து என்ன மாட்டேன் ஏதாவது ஆஃபீஸில் டென்ஷன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்கா என்ன, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கிறது மொத்தமாக மூலங்கிறது கிடையாது. உங்களால் எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் செஞ்சுக்க எனக்கு மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ பெரிய தலை குனிவே, யார்கிட்ட என்ன சொல்லணும், யார்கிட்ட என்ன பேசணும் ஒன்றுமே தெரியாதா. வீட்டு பிரச்சனை வீட்டோட தான் இருக்கணும். அதுக்காக 4 பேர்கிட்ட போய் 4 வருஷமாக சொல்லி என்ன டென்ஷன் ஆகாதீங்க. அது மட்டும் 4 பேர்கிட்ட என்னை பற்றி என்ன நினைப்பேன் கொஞ்சம் மட்டும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவம் நிலா வந்து படப்படனே புரியுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவுங்கிறது கிடையாது, இங்கிறது கிடையாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக நம்ம நிலா பேசுகிறது எல்லாமே மொத்த குடும்பம் அங்கேருந்து பார்த்து செம்ம கோவத்தில் முடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சேரன் வந்து செம்ம கோவத்தில் என்னங்க கேட்டு எதுக்காக அண்ணன் வந்து இப்படி கத்திட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அறிவு இருக்குது அதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க, அண்ணனோட வயசுக்கு ஏற்றப்பல நீங்கள் பேசுங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக நம்ம சோழனை கத்தி உடனே இதை கேட்டோன்னு நிலாவுக்கு செம்ம கோருது. அவர் என்ன பண்ணாலும் தெரியுமா அப்படி சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம சோழனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பாண்டியனுக்கு நம்ம எங்கள் அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் மொத்தமாக தூக்கி வாரி அப்படியே போட நம்ம சேரன் வந்து எவ்வளோ சொல்ல வராங்க அண்ணிலாம் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்காங்க. என்னம்மா நான் பொய் எது சொல்லி அது மட்டும் 2 பேர் பெரிய தானே போகிறீங்க, அதனால தான் நான் ஆஃபீஸ்லேருந்து சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தப்பு நினச்சிட்டு இருக்காரு, அது எதுவுமே கிடையாது, உண்மை கிடையாது, 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு சொல்லிட்டேன், எல்லாமே இருக்க அப்படி சொல்லி கேட்குறேன். கேட்டோன்னே நம்ம சோழனுக்கு சமக்கம் வருது. என்னென்ன இதெல்லாம் நம்ம நிலா சொல்கிறதுல உண்மையாக அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நாங்கள் இல்லைன்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 பேரும் நான் வாழ்க்கைக்கு நல்லதை தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா சேரனுக்கு ரொம்ப கோவத்து இருந்தாலுமே அண்ணன் ஏதோ விஷயம் சொல்ல வருது சொல்ல கேளுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம நிலாக்கிட்ட சொல்கிறாங்க. நிலா வந்து நல்லாவே புரியுது, இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது, அது மட்டும் எங்களோட வாழ்க்கை விஷயத்தில் தலையிடாதீங்க, அது மட்டும் நான் டிவோர்ஸ் வாங்காட்டி போகிறேன், இனிமேல் ஏன்டா எதுவுமே நீங்கள் பேசக்கூட என் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப முகத்தில் அடித்த மாதிரி நம்ம சேரனை பார்த்து சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேச போகிறது கிடையாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேரன் சொல்கிறாங்க, இப்போ தான் நல்லாவே புரியுது உங்களுக்கு எதுக்கு இத்தனை நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு கல்யாணம் ஆகிற பொண்ணு வந்து வீட்டிலேருந்து கஷ்டப்படக்கூடாது, அதனால இதுக்கு யாரும் உங்களுக்கு பொண்ணு தரல, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மண்டையில் மூளைங்கிறது கூட கொஞ்சம் கூட கிடையாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்தி பேசி உங்களுக்கு போய் கதை முடியறாங்க. இதெல்லாம் கேட்டு சேரனுக்கு ரொம்ப கண் கலங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் பேசிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லி அங்கேயும் நொறுங்கி உட்காந்து அப்படியே இடிஞ்சு உட்காந்துறாங்க. இந்த பக்கம் சேரன் வந்து எல்லாம் பார்த்து செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்னங்க நிலா அப்படி சொல்லிட்டு அண்ணன் எதுவும் தெரியாமல் பேசுகிறேன், அதுக்காக இந்த மாதிரிலாம் அண்ணன் பேசக்கூடாது, ஒழுங்கு அண்ணன் வந்து மன்னிப்பிக்கலங்க அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு நிலாவுக்கு ரொம்ப கோவம் வருது. நான் யார்கிட்ட நான் மன்னிப்பில் கேட்க போகிறது கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அவர் தான் பார்க்க போனால் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், என்னோட வாழ்க்கையை பற்றி போய் கண்டதை சொல்லி வச்சுருக்காங்க, அவங்களால இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம நிலா வந்து இப்போ தான் கொஞ்சம் மனசு மாற மாதிரி இருந்தாங்க. ஆனால் சேரன் நல்லா பழையபடி நிலா வந்து செம்ம கோவத்தில் இருக்காங்க. நிலா எடுக்க போகிற முடிவு என்னதான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேரன் எதுக்காக இந்த மாதிரி சொன்னார் எல்லாமே பொறுத்துன்னு வரப்போகிற இப்படிலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.